கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த காலை வேளையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது எப்படிப்பட்டதான ஒரு தேவனுடைய வார்த்தை என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்கக்கூடாத ஒரு தகவலாக இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. இது ஒரு விசேஷம், இது ஒரு ஸ்பெஷல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. யோவான் அவருடைய சீஷன் எழுதுகிறார், இதை அவரிடத்தில் கேட்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட கேட்டாங்களாம், இயேசு கிறிஸ்து கிட்ட. இயேசு கிறிஸ்து சொன்னாராம், தேவன் ஒளியாக இருக்கிறாருப்பா, அவரில் கொஞ்சம் கூட இருள் இல்லைப்பா அப்படின்ற. அப்படின்னா என்ன? ஏதாவது கொஞ்சம் இருக்கலாமே, இப்படி இருக்கலாமே, அப்படி இருக்கலாமே. அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறார், அவர் பரிபூரணமாய் இருக்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது நமக்கு ஏற்கனவே பழகின ஒரு வசனம் தான், ஏற்கனவே ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல்? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது ஆங்கில வேதாகமத்திலேருந்து வாசிப்போம். பேஷன் டிரான்ஸ்லேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 John chapter 1 verse 5, this is a life giving message. இது எப்படிப்பட்டதான ஒரு மெசேஜ் பாருங்க, லைஃப் கிவிங் மெசேஜ். லைஃப் கிவிங் மெசேஜ். we heard him share and it's still ringing in our ears. We now repeat his word to you. God is pure light. You will never find even a trace of darkness in him. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது ஒரு லைஃப் கிவிங் மெசேஜ். திஸ் இஸ் த அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இதுதான், இதை விட்டால் வேற எதுவும் இல்லை. லைஃப் கிவிங் மெசேஜ் நாங்கள் ஒரு இடத்துல கேட்டோம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அது எங்கள் காதுகளில் இட் இஸ் ஸ்டில் ரிங்கிங் இன் அவர் இயர்ஸ், காதுகளில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. நாம் இப்போது அந்த வார்த்தையை நாங்கள் இப்போது ரிப்பீட் பண்ணுறோம். இஸ் வேர்டு, அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அதை ரிப்பீட் பண்ணி சொல்கிறோம். God is pure light. You will never, உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது டார்க்னஸ் எங்கே இருக்குது. அப்படியா? டார்க்னஸ் எங்கே இருக்குதுன்னே உங்களால் தேட முடியாது. You will never find even a trace of darkness in him because அவருக்குள்ள இருள் இல்லை, எவ்வளவேனும் இருள் இல்லை. அதனால் நீ தேடினா கூட கிடைக்காதுப்பா. இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறாரு, இதோ வரான், இவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற. இந்த உலகத்தின் அதிபதி வரான்பா, அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்ற. பிதா தேவன் இங்கே சொல்லியிருக்கிறது ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு இடத்துல பார்க்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் அப்படின்னா என்ன? ஒளின்னா அவர். ஒளின்னா என்ன? முதல்ல தேவன் ஒளியாக இருக்கிறார். ஒளின்னா என்ன? நன்மைகள் ஒவ்வொன்றும் ஒளி தான். நான் சுகமாக இருப்பது ஒளி, நான் ஆரோக்கியமாக இருப்பது ஒளி,
நான் செழிப்பாய் இருப்பது ஒளி, நான் பரிசுத்தமாய் இருப்பது ஒளி, நான் பூரணமாய் இருப்பது ஒளி, நான் சந்தோஷமாய் இருப்பது ஒளி, நான் சமாதானமாய் இருப்பது ஒளி. ஒரு இடத்துல வேதத்தில் பார்க்கணும், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி இருக்கிறாரா? ஒளியாய் இருக்கிறார். அப்படியே இந்த பூமியில நாமும் ஒளியாய் இருக்கிறோம். நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், உங்க மனசு எதை பார்க்க ஆரம்பிக்குதோ, எதை கனவு காண ஆரம்பிக்குதோ, அது உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும். இத்தனை நாள் வரையில உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு இன்னைக்கு ஒளியை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒளியை இமேஜின் பண்ணும். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு வேண்டும்னு நான் வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்குறோம். இந்த பிரகாசமுள்ள மன கண்ணு, நம்ம மனசுக்கு ஒரு கண்ணு இருக்கு, அது பிரகாசமா இருக்கணும். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும். சொருகி போன மனக்கண்ணு இல்லை, பிரகாசமுள்ள மனக்கண்ணு இருந்தால் தான், கண்ணு நல்லா தெரிஞ்சால் தான் நல்லா பார்க்க முடியும் விசிபிளா. லைட்டே போட்டாலும் கண்ணு குருடா இருந்ததுன்னா, இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்வளிக்கும் வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். This is the life giving message. அவர்கிட்ட நோய் இல்லைங்க, அவர்கிட்ட தரித்திரம் இல்லை, அவர்கிட்ட பாடுகள் இல்லை, அவர்கிட்ட உபத்திரவம் இல்லை, அவர்கிட்ட கண்ணீர் இல்லை, அவர்கிட்ட கவலை இல்லை, அவர்கிட்ட நோய் இல்லை. அதனால அது எனக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து இருப்பான். அடைந்திருப்பான்னா என்ன அர்த்தம்? ரிசீவ் பண்ணியிருப்பான் பாருங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான் பாருங்க வாழ்க்கையில். அவரை விசுவாசிக்கிறவன், அவரை பின்பற்றுகிறவன், அவரை தழுவிக்கொள்ளுகிறவன், அவன் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்னா ஜீவ ஒளியை. லைஃப், ஜீவன் பிளஸ் லைட். இருள இல்ல, தரித்திரத்தை அல்ல, பாடுகள் உபத்திரவங்கள் அல்ல, நோயை அல்ல, கடனை அல்ல, ஜீவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நீங்க ரொம்ப அதிகமா ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அவன் வாழ்க்கையில். நீங்க நினைக்கிறது இல்லை, அதுக்கு மேல அவனுடைய வாழ்க்கையில நீங்க பிரசங்கம் பண்ற, இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிரசங்கம் பண்ற இந்த லோ லெவல் ஹோலி இல்லை, எக்ஸ்ட்ரீம் லெவல், அதுக்கும் மேலான பரிசுத்தத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அதை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் பாருங்க. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொல்றேன், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் பாருங்க. அங்க என்னடான்னா 1 யோவான்ல தேவன் ஒளியாக இருக்கிறார்னு வருது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்றாரு. 3வது, நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். தேவன் ஒளியா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் நான் ஒளியா இருக்கிறேன்றாரு. இங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. நம்மளை பார்த்துன்னு சொல்றாரு, நீங்கப்பா உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறப்பா அப்படின்றார். தேவன் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்பதை வேத வசனத்திற்கு இது ஒரு சாட்சி. நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து போயிட்டாருங்க. இன்னைக்கு யாரு ரெப்ரசன்டேட்டிவ்? நீங்களும் நானும் தாங்க. நாம தான் இந்த ரெப்ரசன்டேட்டிவ். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்கிறதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவருடைய வெளிச்சமாக இருக்கிறோம். மற்றவங்களும் வெளிச்சமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம், நாம வெளிச்சமாக இருக்கிறோம். நம்ம மனசுலுமே அதை பார்க்கட்டும். நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம், நான் வெளிச்சமாக இருக்கிறேன்.
என் மனைவி வெளிச்சமாக இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் வெளிச்சமாக இருக்கிறாங்க, இந்த உலகத்தை நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம். ஒருத்தனுக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னா, இப்போ எனக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவனா சொல்லுவானா? கடவுளுக்கு நன்றி எவனா சொல்லுவானா? என்னை விரோதிக்கிறேன்னு சொல்லுவான்பா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவானா? கர்த்தர் பார்ப்பா உன்னை அப்படி சூப்பராக வச்சிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நான் கடனில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன், என்னை பார்த்துட்டு தேவனை அவன் மகிமைப்படுத்த முடியுமா? 16ஆம் வசனம் சொல்லுங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். என்னுடைய நற்கிரியைகள் தான் வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். நான் செழிப்பா இருக்கிறத பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தரும் கூட இருக்கிறாருப்பா, இந்த இடம் தாங்கக்கூடாத அளவுக்கு உன்னுடைய ஐஸ்வர்யம் பெருகுது பாரு, சம்பத்தெல்லாம் பெருகுது, ஆடு மாடுகள் பெருகுது, உடன்படிக்கை பண்ணிக்கலாம் வா, எங்களை கூட நீ பலத்து கொண்டே போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பகுதியை ஆளுகிறவர்கள் வந்து பேசுறாங்க. ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். நீ எங்கிருந்த வந்து எங்களை நீ சுத்திக்கு சாப்பிட்டு போயிடுவோம் பொழுது அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். அப்போ இருள் என்பது என்ன? தரித்திரம், இருள், கடன், இருள், பலவீனம், இருள், சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருள், சந்தோஷமே இல்லைங்க, அது இருள். அவரை பின்பற்றுகிறவன் எவனோ, எப்படி பின்பற்றணும்? அவர் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கர்த்தர் எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த பாடுகளை உபத்திரங்களை அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தாங்க இந்த நோயை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தாங்க இந்த கடனை எனக்கு அனுபவிச்சிருக்காரு, கர்த்தர் தாங்க இந்த பிரச்சனைகளை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அனுமதிச்சு வச்சிருக்கிறாருன்னு ஒரு வேளை நீங்க சொல்லுவீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, this is the life giving message to you. இன்றைய நாளின் வாழ்வளிக்கும் வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நீ ட்ரேஸ் பண்ணா கூட பார்க்க முடியாது உன்னால. if you trace, you can't able to see. உன்னால முடியாது. பிகாஸ் அவருக்குள்ள இருள் இல்லை, தரித்திரம் இல்லை, அவருக்குள்ள செழிப்பு தான் இருக்கு, அவருக்குள்ள நன்மைகள் மட்டும்தான். பிகாஸ் he is good. கர்த்தர் நல்லவர். அப்பா ரொம்ப நல்லவருங்க, என் அப்பா ரொம்ப நல்லவர். பிள்ளைகளோட மனசு தன் தகப்பனை பார்க்கறச்ச எப்படி பார்க்குதுன்றது ரொம்ப முக்கியம். 10 பிள்ளை இருக்குன்னா 10 பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்காது அப்பாவை. அப்படி ஒரே மாதிரி பார்த்துச்சுன்னா இந்த 10 பிள்ளைகளோட வாழ்க்கையும் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா, அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்றத வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எதை நம்ம புரிந்து கொள்கிறோமோ, எதை நம்ம அறிந்திருக்கிறோமோ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. கர்த்தர் நல்லவர், அவர் ஒளியாக இருக்கிறாரு, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ரொம்ப நல்லவர் பாருங்க, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. கடன் அவர்கிட்ட இல்லைங்க, பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் அவர்கிட்ட இல்லை. நம்மளை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் அவர்கிட்ட இல்லை பாருங்க. நம்மளை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் அவர்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட இருந்து சந்தோஷம் தான் வருது, சமாதானம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்படி இருக்கிறவர் நோயை கொடுத்துருவாரா? அப்படி இருக்கிற அவரா நோயை கொடுக்கிறார், அவரா பாடுகளை கொடுக்கிறார், அவரா உபத்திரவத்தை கொடுக்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம், அவர் ஒளியா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்க மனசு இன்னைக்கு புதுசாகட்டும், உங்க மனசு இன்னைக்கு புதுசாகட்டும். மனம் புதிதாக்குறதுனால மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்துள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அப்பாவை குறித்ததான ஒரு புரிதல், கர்த்தரையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவர் யார்? Who is God? Who is my father? என் அப்பா யார் அப்படின்றத ஒரு அடையாளத்தை தேடுங்க. என் அப்பா யார்? என் அப்பா நல்லவர், என் அப்பா ஒளியாக இருக்கிறார், என் அப்பா இவ்வளோ பேருக்கு தான தர்மம் செய்கிறவர் அப்படின்னு தெரியும் போது, ஓ அப்படிப்பட்ட அப்பாவுக்கா நான் புள்ள. சோதிக்கிற அப்பாவுக்கு இல்லைங்க, நம்மை நேசிக்கிற அப்பாவுக்கு நாம் பிள்ளையா இருக்கிறோம். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். எத்தனை அன்பு நம்ம மேல! அவரில் இருள் இல்லை, எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். நாமும் அந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இப்போ உலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படிலாம் இருக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்றத, அதான் சத்தியம். அதை நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நீங்கள் நெகட்டிவாக இமேஜின் பண்ணாதீங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இந்த பூமியில் நீங்கள் இருக்கிறீங்கன்றத இமேஜின் பண்ணுங்க. அவர் பூரணமாக இருக்கிறாரா? அவர் பரிசுத்தமாக இருக்கிறாரா? அவர் நன்மையாக இருக்கிறாரா? அவர் ஒளியாக இருக்கிறாரா? அவர் சந்தோஷமாக இருக்கிறார், அவர் சமாதானமாக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யமாக இருக்கிறார், அவர் பலனாக இருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் சிந்தித்து நானும் அப்படியே பூமியில் இருக்கிறேன் என்கிறதான மனநிலைமை உங்களுக்குள் இன்றைய நாளில் உங்களுடைய மனதை அது ஆளுகை செய்யட்டும். மனம் புதிதாகட்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.